யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் நேற்று 12வது வாரமாகவும் அமைதி வழியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வலிகாமம் வடக்கு பலாலி மயிலிட்டியைச் சேர்ந்த மக்கள் 1990ஆம் ஆண்டு கால பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டதன் பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றது. இந்நிலையில் யுத்தம் மௌனிக்கப்பட்டு 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் தமது காணிகள் விடுவிக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமது 650 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வருகின்ற போதும் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் நேற்றைய வெள்ளிக்கிழமையும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீகாந்த் 12 மாத காலமாக எங்கட போராட்டம் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கிறது. ஆனால் எந்த விதமான செய்தியோ முன்னேற்றமான செய்தியோ இதுவரையில காதுகளுக்கு எட்டியதில்லை. நாங்கள் 36 ஆண்டுகளாக காத்து இலவு காத்த கிளிகள் போல ஆனோம். கடைசியா அனுர அரசை நம்பினோம், அவர் விடுவார், அந்த ஒடுங்கட காணிகள் எல்லாம் கிடைக்கும், மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருந்தோம். அதுவும் காணல் நீர் போல் ஆயிற்று. கடந்த 15ஆம் தேதி கச்சேரிக்கு முன்னாலே பெரியதொரு போராட்டம் நடத்தினோம். அப்போது சரி இதுக்காவது கொஞ்சம் பதில் வரும் என்று மிகுந்த ஆவலோடு எமது மக்கள் காத்திருந்தோம். ஒரு சிறு துளி கூட அதற்கு அசைவு கூட இல்லாமல் போய்விட்டது. அதற்கு என்ன காரணம்? நாங்கள் நம்பி, எங்கட தமிழ் மக்கள் நம்பி எங்கட ஆக்களுக்கு வாக்கு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பினோம். அவர்கள் இதுவரையில எங்கட போராட்டத்தை பற்றியோ எங்கட பிரச்சனை பற்றியோ காணி விடுதலை பற்றியோ அங்க பேசியதாக இதுவரையில செய்திகள் இல்லை. உண்மையும் அதுதான். இப்போது நாங்கள் அடிக்கு மேல் அடி அடித்தால் அம்மி நகரும் என்று அடிக்கு மேல் நாங்களும் போராட்டத்தை நடத்தி கொண்டு வரோம். அவர்களும் இன்னும் தான் அந்த உணர்வு வரவில்லை. தமிழ் மக்கள் என்ற உணர்வு, அவர்கள் கஷ்டப்படுகிறார்களே, வீடிலிருந்து வாசலிருந்து இந்த அகதிகளாக இருந்து கண்ணீர் வடிக்கிறார் என்ற உணர்வு எங்கட தமிழ் மக்களுக்கு, அந்த பாராளுமன்றத்தில் இருப்பவர்களுக்கு துளி கூட வரவில்லை. இதுதான் உண்மை. அவர்கள் தங்களோட பதவிக்கு தங்கள் கதிரைகளுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறார்களோ அல்ல தங்களோட பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மௌனமாக இருக்கிறார்களோ தெரியவில்லை. ஆனால் இந்த போராட்டம் சும்மா முடியாது. இவர்கள் பேட்டியை பத்திரிகையை பார்க்கும்போது கொஞ்சம் பிறகு பார்த்தால் இது விட முடியாது. அப்ப அந்த நம்பிக்கையோட இருக்கிற எங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும்பொழுது நாங்களும் எங்களோட போராட்டத்தை கடைசி வரை சாகிறது ஒரு நாளைக்குத்தான். கடைசியில நாங்கள் இந்த வேலிகளை பிச்சு, நான் அன்றைக்கும் சொன்னேன் இன்றைக்கும் சொல்லுவேன், நான் வெட்டி உள்ளுக்கு தான் போயிருப்பேன். நீங்கள் என்னத்தை தான் இந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும். இங்க இருக்கிறார்கள் எல்லாம் வயசு போனார்கள், இளைஞர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே இரண்டால் தங்களோட வீடுகள் இல்லை என்று வெளிநாடுகள் போயிருப்பாக தெரியாது. அந்த அரசாங்கம் நெக்க கொடும் இந்த கிளடு கட்டுகளோட இந்த பிரச்சனை முடிஞ்சு போடும். இவ வர மாட்டோம். கடைசி வரையும் எங்களோட இந்த போராட்டம், இந்த விடுவிப்பு முடியத்தான் வேணும். நாங்கள் கிளடுகள் 65 வயதுகள் 70 வயதாகள் சாகிறது பரவாயில்லை. அந்த முடிவோடு தான் இருக்கிறோம். இது எங்கட உண்ணிலாம் எங்கட சொந்த மண். நீங்கள் அந்நியன் வந்து எங்களுக்கு முன்னால மரக்கறியும் தந்தையும் அது நட்டு கொண்டுட்டு நாங்கள் பார்த்து இலவு காத்த கிளிகள் போல வேங்கி கொண்டிருக்கிறோம். என்ன கடந்த மாதம் 15ஆம் தேதி மக்கள் இடம்பெயர்ந்து 36 வருடம் என்று சொல்லி ஒரு கவனஈர்ப்பை மேற்கொண்டு மாவட்ட அரசு அதிபரோடாக ஜனாதிபதிக்கு ஒரு மகையரை கையளித்தினாங்க. இன்றைக்கு நாள் கணக்குக்கு பார்த்தா 25 நாள் ஆயிட்டு. அதுலேயும் அரச அலுவலக நாள் என்று பார்த்தா 15 நாட்களுக்கு மேலாவே வந்துட்டு. அப்ப ஒரு எழுத்து மூலமான கடிதம் அனுப்பப்பட்டா சம்பந்தப்பட்டவர்களுக்கு எழுத்து மூலமான பதில் பெற வேண்டும். இந்த வரைக்கும் எங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு பதிலும் இல்லை. ஏன் உங்களால வழங்க முடியல? ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளும் சொல்றது முறைப்பாடு செய்யப்பட்டால் அதுக்குரிய பதில் 14 நாட்களுக்குள்ள கிடைக்கும். இந்த வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. என்ன காரணம்? ஒவ்வொருத்தரும் ஆட்சி மாற்றத்தின் போதும் ஒவ்வொருத்தரும் வரும்போதும் எங்கட காணி விடுறதை பற்றி தனிமனே நான் விளக்கமா சொன்னா, உங்களோட கையில இருக்கிற ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டுக்கு சம்பந்தம். அதாவது பக்கத்துல நிக்கிற ஒரு நாய்க்குட்டிக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு பின்னால வாலாட்டணும்ன்றதுக்காக பிச்சு பிச்சு போடுற காணி துண்டுகளும் ஒரு நாயை வளர்க்குற ஒருவற்ற கையில இருக்க பிஸ்கெட் பைக்கு சமனா தான் இருக்கு. யாராவது ஒரு ஆள் முழுமையான காணி விடுப்ப செய்கிறீங்களா? இல்லாட்டி இந்த பிரதேசத்துல நீங்க காணிய பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி நீங்க பிடிக்கிறீங்களா? நான் ஒரு விஷயம் கேட்கிறேன்.
இங்க பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி உயர் பாதுகாப்பு, அதாவது தேசிய பாதுகாப்புக்கு தேவையான என்ன செய்றீங்க? விவசாயம் செய்றீங்க, டூரிஸ்ட் ஹோட்டல் நடத்துறீங்க, ரொட்டி கடை நடத்துறீங்க, சலூன் நடத்துறீங்க, வெல்ஃபேர் ஷாப் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் தேசிய பாதுகாப்புக்கு என்னென்று சம்பந்தப்படும்? அது சாதாரண மக்கள் செய்ய வேண்டியது. நாங்க இந்த கமாண்ட பங்களா 150 குடும்பத்தின் காணி உரிமையாளர்களை இன்றைக்கு மகதியாக்கி, இதுல இருக்கிற அவ்வளவு பேரும் இந்த காணிக்கு உரியாக்க இவ்வளவு பேரையே மகதியாக்கி நீங்கள் செய்கிற ஒரு விஷயம், நீங்கள் செய்கிற இந்த விஷயம் என்னென்று தேசிய பாதுகாப்பு மக்கள் அகதியாக்கி போட்டு ஒரு உல்லாச விடுதி, அதாவது இராணுவ தளபதியின் உல்லாச விடுதி, இதுல ஜனாதிபதி கூடி வந்து தங்கிட்டு போயிட்டேன். அவருக்கு உங்களை உண்மையாக்கு நாங்கள் ஒரு மக்களா இருந்து உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், ஜனாதிபதிக்கு இது தெரியல. இந்த 150 குடும்பம் இன்றைக்கு அகதியா நிற்கிது. நான் இன்றைய தினத்தில யாழ் விஜயத்தின் போது தங்கி நின்ற இந்த காணி கூடி இவ்வளவு மக்கள்கிட்ட காணி, மக்கள் வலியும் வேதனையிலும் இருக்கிறாங்க. அதுலேயே வந்து நானும் தங்கி நாங்க எதிர்பார்த்துனாங்க என்னென்னா ஜனாதிபதி வந்திருக்கார், அது எங்கட காணிலேயே தங்குறார், சில வேளை போகும்போது எங்கள்கிட்ட கையளிச்சுட்டு போவார்ன்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க. இல்லை, இந்த வரைக்கும் இல்லை. பலாலி சந்தியில இருக்கிற கடையை பாருங்க, பப்ளிக்கு காணி திறந்து விட்டுருக்கீங்க, தனியாற்ற காணி, அதுல ஒரு கொஞ்சம் சொந்த காணியா இருக்கலாம். பப்ளிக்கு என்னதுக்கா நீங்க காணி திறந்து விட்டுருக்கீங்க? சனம் காணியை கேட்கும் போது பப்ளிக்கு நீங்க திறந்து விடுறது, நான் சொல்ல மக்கள்கிட்ட நலனுக்காக இல்லை, அந்த இடத்துக்கு மக்களை வரவழைக்கணும், அதன் மூலமா நாங்க வருமானம் ஈட்டணும், அதுக்கு பக்கத்துல டூரிஸ்ட் ஹோட்டல் நடத்தணும், ரொட்டி கடை வச்சு அதால உழைக்கணும். வேற தனிமனே இராணுவம் எமது பிரதேசத்துல வருமானத்தை ஈட்ட மட்டும்தான் நடவடிக்கை செய்து கொண்டு. பலாலி சந்திக்கு அடுத்ததா ஏர்போஸ் இந்த ஹாலிடே பங்களா இருக்கு. அதாவது ஒரு விமான நிலைய அதிகாரி, உயர்மட்ட அதிகாரிகள் வந்து குடும்பத்தோட தங்கி போறதுக்காக 2-3 குடும்பத்தின் காணி சுயரிக்கப்பட்டு அவைண்ட குடும்ப வாணிக்காம. அப்ப நாங்க இருக்கிற நாங்க எல்லாரும் இந்த காணி இல்லை, நான் சொன்ன இவ்வளவு காணி, அதாவது தல்சேனா ஹோட்டல், மயிலட்டி கமாண்ட பங்களா, பலாலி சந்தியில இருக்கிற இது ஏர்போஸ் ஏர்போஸ் இந்த ஹாலிடே பங்களா, இவ்வளவும் வந்து என்னண்டு தேசிய பாதுகாப்புக்கு வருது. விளக்கம் தெரியலுமா? பிரதி அமைச்சரால இதுக்குரிய விளக்கம் தெரியலுமா? இல்லையாண்டா இங்க தேசிய மக்கள் சக்திக்காக தேசிய பாதுகாப்புக்காக காணி தேவை, நிலம் தேவை என்று கேட்கிறார்களால உங்களுக்கு இது இந்த பதில் சொல்லியலுமா? இவ்வளவு காணியும் உங்களோட உல்லாசத்துக்காக வருமானம் ஈட்டுறதுக்காக மட்டும்தான் சுயரிச்சு வச்சு. விவசாய நிலங்கள் என்னென்று அபிவிருத்தி வரும்? நாங்க விவசாய நிலங்களை நீங்கள் உற்பத்தி செய்து நீங்கள் மொத்த விற்பனையா எங்கட பிரதேசத்துல இருந்து வெளியேற்றினா இங்க இருந்து மக்களின் காசை சுரண்டி கொள்றீங்களே தவிர அதால பயனடைகிற மக்கள் இல்லையே. இன்றைக்கு 3 கட்ட அபிவிருத்தி மயிலட்டி காவரில் நடந்திருக்கு. நான் கேட்கிறேன், 35 படகை தவிர 35 குடும்பத்தை தவிர மயிலட்டி காவரால இன்றைக்கு எந்த ஒரு குடும்பமும் பயனடையல. ஆனா மில்லியன் கணக்குல நிதி ஒதுக்குறீங்க, பட்ஜெட் வருது, செய்யறீங்க, இதுன்றீங்க, என்ன செய்யறீங்க? தனிமனே இந்தியன் ரோலட்ட ஒரு சவக்கிடங்கா மட்டும்தான் இருக்கு. எங்கட பிரதேசத்தை முழுமையா விடுவிச்சா இன்றைக்கு இதுல எவ்வளவோ தொழில் வாய்ப்பு கூடியிருக்கும், எவ்வளவோ மக்கள் தங்கட சொந்த உழைப்புல வாழ்ந்திருப்பாங்க. நீங்கள் இன்றைய தினத்தில ஒவ்வொரு அரசாங்கம் வரும்போதும் ஒவ்வொரு உதவிகளை செய்கிறீங்க. உதவி எங்களுக்கு தேவையில்லை, எங்கட நிலத்தை விடுங்க, மக்கள் உழைப்போம், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். அதான் மயிலட்டி மக்களுடைய இந்த காணி மீட்புக்கான போராட்டம் 12வது வாரமாக தொடர்கின்றது. கடந்த 12 வாரங்களாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மயிலட்டி மக்கள் தங்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என கோரி தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள். இந்த அனுரகுமார அரசாங்கம் கடந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற பொழுது இந்த மக்களுடைய காணிகள் அனைத்தும் மக்களிடம் கையளிக்கப்படும் என்கின்ற ஒரு உறுதியான வாக்குறுதியை கொடுத்து தேர்தலிலே போட்டியிட்டிருந்தார்கள். இராணுவத்தினருக்கு இராணுவ வேலை மட்டுமே தவிர அவர்களுக்கு ஏனைய வேலைகள் கிடையாது. விவசாயம் செய்கின்ற வேலைகளோ அல்லது ஏனைய செயல்பாடுகளோ அது இராணுவத்தினருக்குரிய வேலை கிடையாது. ஆகவே அந்த செயல்பாடுகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு இந்த காணிகள் அனைத்தும் மக்களிடம் தாமதமின்றி கையளிக்கப்படும் என்கின்ற வாக்குறுதி அனுரகுமார திசாநாயக்காவினாலும் அவருடைய சார்பிலே அவருடைய கட்சியிலே போட்டியிட்ட பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்களாலும் மக்களிடம் கிராமமாக தேடி சென்று பொதுவெளிகளிலும் அந்த உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டிருந்தது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒரு கணிசமான மக்கள் என்பிபிக்கு இந்த தேர்தலிலே வாக்களித்திருந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் பதவியேற்று கிட்டத்தட்ட 2 வருடங்கள் நெருங்கியுள்ள நிலையில் இந்த மக்களுக்கு ஏமாற்றம் தான் முக்கியமாக இருக்கிறது. அந்த மக்கள் விரக்தியினுடைய விளிம்புக்கு சென்ற நிலையிலே தான் இன்று வீதியிலே இருந்து போராட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் இன்று பத்திரிகைகளிலே வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது இந்த மக்களுக்கு ஒரு பேரிடியாக இறங்கி இருக்கிறது. வைகாமம் வடக்கிலே 1661 ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்படாது என்றும் அது இராணுவ தேவைக்காக பயன்படுத்தப்படும் சுவீகரிக்கப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அமைச்சரினாலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அமைச்சருடைய அந்த முடிவை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் அவருடைய அந்த கருத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரு அங்குல காணி கூட இராணுவத்தினருக்காக சுவீகரிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
அந்த இடத்திலே இராணுவத்தினருக்கு முகாமும் தேவையில்லை, அவர்களுக்கு அந்த வைத்தியசாலையும் தேவையில்லை. அதிலிருந்து அவர்கள் வெளியேறி அந்த காணிகள் அனைத்தும் அந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். இங்கே எனக்கு முன்னர் கருத்து கூறிய மயிலட்டி இந்த தமிழ் சங்கத்தை சார்ந்த தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போன்று இங்கே பல்வேறுபட்ட சொகுசு விடுதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பெருந்தொகையான நிலங்களிலே விவசாயம் செய்யப்படுகின்றது, சலூன் நடத்தப்படுகின்றது, சாப்பாட்டு கடை நடத்தப்படுகின்றது, இன்னும் பல உற்பத்தி செயல்பாடுகளிலே இராணுவம் ஈடுபட்டிருக்கின்றது. அரசாங்க சம்பளத்தோடு இந்த செயல்பாடுகளை மேற்கொண்டு உள்ளூர் சந்தைகளிலே அதனை குறைந்த விலை விற்பதன் மூலமாக எங்களுடைய மக்களின் உள்ளூர் உற்பத்தியையும் உள்ளூர் பொருளாதாரத்தையும் நாசமாக்குகின்ற செயல்பாட்டை தான் தொடர்ச்சியான கொள்ளையடித்தார்கள் உள்ளிட்ட பல்வேறுபட்ட அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அளித்தார்கள். இப்பொழுது ஒரு புது வடிவத்திலே இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தி இந்த பகுதிகளில் இருந்து இராணுவத்தினர் வெளியேறி இந்த காணிகள் அனைத்தும் இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். இந்த மக்களை ஒரு விரக்தியின் எல்லைக்கு கொண்டு சென்று அவர்களை வன்முறையில் ஈடுபடுத்துவதற்கு முயற்சிக்கிறார்களா என்று கூட நாங்கள் சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று 1.5 வருடங்களாக அமைதியாக இருந்த மக்கள் இன்று பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், நோயாளர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் வீதிக்கு வருகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த அளவுக்கு அந்த மக்கள் மத்தியிலே ஒரு விரக்தி நிலைமை ஒன்று தோன்றி இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார், பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த காணிகள் முற்றுமுழுதாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை தான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார். அனுர அரசாங்கம் ஒரு புறத்திலே சர்வதேச நாணய நிதியத்திற்கு வாக்குறுதி அளித்திருக்கிறது. இராணுவத்தினருடைய தொகையை தாங்கள் அரைவாசியாக நாங்கள் குறைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஏற்கனவே இலங்கையில் இருக்கக்கூடிய படைகளிலே 4/3 பங்கு படைகள் வடகிழக்கிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. 20 டிவிஷன் படைகளிலே 16 டிவிஷன் படைகள் வடக்கு கிழக்கிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதிலே 12 டிவிஷன்கள் வடக்கிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அப்போ இராணுவ குறைப்பு செய்வதாக இருந்தால் இந்த படைகள் நிச்சயமாக வெளியேற்றப்பட வேண்டும். இந்த வெளியேற்றப்பட்டு இந்த மக்களுடைய காணிகள் இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். சர்வதேச சமூகத்திடமிருந்து நிதியுதவிகளை பெற்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இராணுவத்தினரை குறைத்து இதை வடக்கு கிழக்கை இராணுவத்தினருடைய முகாமாக தமிழர்களுடைய ஒரு சாபக்கேடான ஒரு பிரதேசமாக வைத்துக் கொள்வதற்கு அனுவெடுக்கின்ற முயற்சிகளுக்கு ஒருபொழுதும் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க முடியாது. சிங்கள பிரதேசங்களிலே இவ்வளவு பெருந்தொகையான லட்சக்கணக்கிலே மக்களை வெளியேற்றிவிட்டு இவ்வளவு வளம் மிக்க இந்த நிலப்பிரதேசங்களை இராணுவத்திற்கோ அல்லது அரசு தேவைக்கோ சுவீகரிக்கப் போகிறோம் என்று சொல்லிச்சினால் சிங்கள மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்களா அல்ல சிங்கள தலைவர்கள் அவ்வாறான ஒரு முடிவை எடுப்பார்களா? தமிழர்கள் என்று சொல்லிச்சினால் கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற அடிப்படையிலே என்ற ஒரு திமிரிலே இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த செயல்பாடுகளுக்கு என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் துணை போகக்கூடாது. அரசாங்கம் இந்த முடிவை நடைமுறைப்படுத்த முற்பட்டால், அந்த 1600 ஏக்கர் காணிகளை சுவீகரிப்பது என்ற முடிவெடுக்க முற்பட்டால் இந்த என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதனை எதிர்த்து பதவி விலக வேண்டும். வடக்கு கிழக்கிலே இன்று 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபி அரசாங்கத்திலே இருக்கிறார்கள் என்கின்ற துணிச்சலிலே தங்களுக்கு மக்களை ஆணை இருக்கிறது என்கின்ற ஒரு பொய்யான கருத்தை சொல்லிக்கொண்டு தாங்கள் நினைக்கின்ற காரியங்களை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி செய்து வடக்கு கிழக்கை சிங்களமயமாக்குகின்ற செயல்பாடுகளை, குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பலமான பிரதேசத்தை சிங்கள இராணுவ ஆக்கிரமிப்புக்கு சொந்தமானதாக மாற்றுவதற்கு அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய மக்களின் காணிகள் இங்கே இந்த இராணுவ பங்களா என்பது இங்கே தம்பி குறிப்பிட்டது போன்று அனுரகுமார திசாநாயக்கா இங்கு வடக்கிலே அவருடைய பொழுதுபோக்கிற்காக, அவருடைய சுகபோகத்திற்காக வந்திருந்து தங்கியிருந்து சுகபோகம் அனுபவித்து சென்ற ஒரு இடமாகத்தான் இந்த விடுதி அமைந்திருக்கிறது. இங்கே பெரும்பாலான மக்களுக்கு சொந்தமான காணி, அந்த மக்கள் தெருவிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பங்களாக்களை அதிலே அவர்கள் உல்லாசம் இருக்கின்ற பொழுது மக்கள் வீதியிலிருந்து கண்ணீர் விடுகின்ற நிலைமையை நாங்கள் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. ஆகவே உடனடியாக இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இதிலிருந்து இந்த அரசு அதை செய்ய முற்படுமாக இருந்தால் காணிகளை விடுவிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்து பாராளுமன்ற பதவிகளை பெற்றுக்கொண்ட என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவை அரசுக்கு விலக்கி கொண்டு அவர்கள் ஒன்றில் பதவி விலக வேண்டும் அல்லது அவர்கள் எதிர்த்தரப்புக்கு வர வேண்டும். அதன் மூலமாகத்தான் இந்த அரசை அடிபணிய வைக்க முடியும், இந்த காணிகளை விடுவிக்க முடியும். ஆகவே இந்த மக்களுடைய போராட்டம் தொடர்ந்தும் வலுப்படுத்தப்படுவதற்கு நாங்கள் அந்த மக்களோடு உறுதியாக நிற்போம் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தம். மக்களுக்கு சொந்தமான காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டோடு கடந்த காலங்களிலே பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து எங்களுடைய மக்களுடைய காணிகளில் கணிசமானவற்றை மக்களிடம்
மீள கையளித்த செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை அளித்து செயற்பட்ட ஒரு தரப்பு என்ற அடிப்படையிலே தற்போது இந்த பிரதேச மக்களினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற தங்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கோடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த போராட்டத்திற்கு தார்மீக ரீதியான ஆதரவை தெரிவித்து இன்றைய இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த மட்டுப்படுத்தப்பட்ட அரசியல் அதிகாரங்களை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய மக்களுடைய காணிகளை கட்டங்கட்டமாக மீட்டுக் கொடுப்பதிலே நாங்கள் கணிசமான பங்களிப்பை எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் தனக்கு இருந்த கேபினெட் அந்தஸ்து அமைச்சரவை என்ற அந்த அந்தஸ்தின் அடிப்படையிலே அதனூடாக முன்னெடுத்திருந்தார். இந்த நிலையிலே தான் மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தம், அனைத்து காணிகளும் மக்களிடம் கையளிக்கப்படும் என்ற கோஷத்தை முன்வைத்து இந்த அரசாங்கம் மக்களிடம் வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த அரசாங்கத்தின் மீது கொண்ட நம்பிக்கை காரணமாக மக்கள் தங்களுடைய வாக்குகளை அளித்து இந்த அரசாங்கத்தை இன்று ஆட்சிப்பீடத்திலே ஏற்றி இருக்கின்றார்கள். இவ்வாறான சூழலிலே இந்த மக்களுடைய காணிகளை அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளுக்கு அமைய இந்த காணிகளை அனைத்தையும் விடுவிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ஆனால் அவர்கள் தற்போது கூறி வருகின்ற கருத்துக்கள், ஒவ்வொருவரும் கூறி வருகின்ற கருத்துக்கள் இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பிலே ஒரு பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. ஜனாதிபதி ஒரு கருத்தை கூறுகின்றார், பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இன்னொரு கருத்தை சொல்லுகின்றார், அந்த கட்சி சார்பிலே இந்த பிரதேசத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னொரு கருத்தை சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி தொடர்பிலே தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அவர்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான முன்னெடுப்புகளை முன்னெடுக்க வேண்டும்.